ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சோழனும் நிலாவும் சேரன் வேலை செய்கிற இடத்துக்கு வராங்க. அங்கே என்னன்னே வர சொல்லியிருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சேரன் சொல்கிறாரு, இந்த பில்டிங் கட்டின்னு இருக்கிறல்லப்பா, அவர் வேறு இன்னொரு இடத்துல பில்டிங் கட்ட போகிறாராம். அந்த இடத்துக்கு புதுசாக வீடு இது பண்ணுறதுக்கு நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைப்பா, அதனால் அது வரைஞ்சி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வரட்டும் பார்க்குறேன். நீ என்னப்பா சொல்கிற, உன்னை கேட்காதே சொல்லிட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்றாங்க. உடனே சோழனும், அண்ணே பரவாயில்லண்ணே, நிலாக்கு ஹெல்ப் பண்ணுற, சூப்பர்ண்ணே அப்படின்றாங்க. சரி நான் அவரும் வராரு. அவர்கிட்ட நிலா அந்த டிசைன்ஸுங்கெல்லாம் ஃபோன் மூலயமா காமிக்கிறாங்க. அவருக்கும் கொஞ்சம் திருப்தி ஆகிடுது. சரிம்மா நீ நான் இந்த மாதிரி 2000 ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ சொல்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி எனக்கு பழசும் புது மாடலுமா பழைய மாடலுமா சேர்த்து எனக்கு பண்ணி கொடுமா அப்படின்றாங்க. சரி நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. சரிம்மா உன் இமெயில் கொடு அப்படின்ட்டு அவர் இமெயில் வாங்கிக்கின்னு அவரோட இமெயிலை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோட அந்த இடத்துல அப்படியே முடிஞ்சிடுதுங்க. அதுக்கப்புறமா சேரன் வீட்டில் காமிக்கிறாங்க. சேரன் ஃபோன் எடுத்து பார்த்து சிரிச்சிட்ருப்பார். உடனே பல்லாம் பாண்டிக்கிட்டு சொல்கிறானே, வானே அங்கே பாரு அண்ணன் சிரிக்குது ஃபோனை பார்த்துட்டு, நான் நினைக்கிற சந்தாக்கிட்ட தான் ஏதோ கடலில் போடுது, வானே மெதுவாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்துட்டு ஃபோனை பிடுங்குறாங்க. ஃபோனை பிடுங்கி பார்த்தாக்கா அதில் குட் நைட்டு குட் மார்னிங்னு இருக்கும். சென்ட்ரலெல்லாம் நடுவுலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் இதுவாகவே இருக்கும். என்னென்ன இப்படி தான் நீங்கள் உங்களுடைய லவ்வை இப்படி தான் இது பண்ணிக்கிறீங்களா அப்படின்ட்டு கிண்டலாக பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே நடேசன் சாப்பிட்டு இருப்பார். என்னடா நிலாவும் சோழனும் காணும், இன்னும் சாப்பிட்ற நேரம் ஆகிப்போச்சு, இன்னமும் காணுமேடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருப்பார். அப்புறம் நடேசி சாப்பிட்டு வெளியே போயிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா நிலாவும் சோழனும் வருவாங்க. நிலாவும் சோழனும் நடேசனை கூப்பிட்டு உள்ளே வாங்க, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்லுமான்னுவாங்க. உள்ளே வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோடனே ஒரு கவர்லேருந்து நிலா ஒரு பண்டில் எடுத்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கவர் எடுத்து நடேசன்கிட்ட கொடுப்பாருன்னா, அது மாதிரினா பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்தோம், கல்யாண பத்திரிக்கை, அதான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்போ சூப்பராக இருக்குதுமா, இது நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்றாரு நடேசன். வச்சுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சேரங்கிட்ட பாண்டி பல்லவங்கிட்டெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியாடா என் பேரும் நிலா பேரும் அப்படின்ட்டு சேரன் பாண்டிக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுவார். அடுத்த நாள் பார்த்திங்கனாக்கா பத்திரிக்கையெல்லாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஜவுளி கடைக்கு போகிறாங்க. ஜவுளி கடையில் சந்தா, சேரன், சோழன், நிலா இவங்க 4 பேரும் தான் ஜவுளி கடைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சந்தாவுக்கு நீங்கள் எப்படி பீகாரில் கல்யாணத்துக்கு மேரேஜ் எப்போ ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் கிடைக்குமா, அந்த கடையில் கேட்டு தாங்க நாங்கள் வந்தோம், அதே மாதிரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெய் எனக்கு வேண்டாம், இந்த ஊர் முறைப்படி தான் எனக்கு அந்த பட்டு சேரன்னு சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சந்தா சொல்கிறாங்க. அப்படியா, சரி சூப்பர் அப்படின்றாங்க. அங்கே ஒரு பொம்மை நின்று இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பட்டு சரி சந்தாக்கு எடுக்கிறாங்க. சந்தா அப்படியே கண்ணால் சேரங்கிட்ட கேட்குறாங்க. சேரன் இது வேணான்றார். அப்புறம் இது சூப்பராக இருக்குதுன்னு அவரும் இவங்களும் பேசி கண்ணிலே பேசி சேரீ செலக்ட் பண்ணுறாங்க. இதை சோழன் பார்த்துடுறாரு. பார்த்திங்களா, சந்தா சொல்ல மாட்டேங்குதுங்க, சேரனை கேட்டு தான் சொல்லுது அப்படின்வாங்க. சந்தாக்கு காமிக்கிறாங்க புடவை மேலே போட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு. வாங்க அங்கே மிரர் இருக்குது பாருங்கள், அந்த மிரரில் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் இட்டுன்னு பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சேரனும் சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க. சரி 2 பேரும் சேர்ந்து சந்தாக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து சரி வாங்க அண்ணனுக்கு பட்டு வேட்டி சட்டை எடுக்கலான்றாங்க. இல்லை உனக்கும் எடுத்துடலாம், முதல்ல புடவையை முடிச்சிடலாம், புடவை செக்ஷன் ஆச்சு, மொத்தமாக இல்லை புடவை முடிச்சிடலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு சேரீ எடுக்கிறாங்க. நிலா சோழன் தான் செலக்ட் பண்ணுறாரு. 2 சேரீ செலக்ட் பண்ணுறாரு. அதில் ஒன்று எடுத்துங்கன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கும் அதாங்க பிடிச்சிருக்குதுன்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அடுத்தது சேரன் பார்த்துட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப அன்னோன்யமாக இருக்கிறாங்களேன்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கிறாங்க. பாய்.